ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போன வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 22 வருஷம் ஆச்சுங்க. 2002 வாங்கின ஃப்ரிட்ஜ் அது. நாங்கள் திருச்சியில் இருந்தப்போ வாங்கினது. அப்போலேருந்து நல்லா தான் இருக்குது. மேலெல்லாம் துருப்பிடிச்சி எதுவும் ரிப்பேர்லாம் ஆகலை. ஆனால் வந்து இப்போ என்னமோ தெரில, 1 மந்த்தாக கொஞ்சம் காய்கறி எல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம்னா அது அழுகிடுது. ஒரு 2-3 நாள்லேயே வீணாகிடுது காய்கறிலாம். சரி, அதனால் வந்து மாற்றிடுவோம். நம்ம அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது உடம்புக்கும் சில சமயம் ஒத்துக்காதான் அது. அதனால் சரி மாற்றிடுவோம் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் வந்து இப்போ வந்து வசந்தன் கோ போகலாம் அன்றைக்கி அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க. எப்போவுமே மிடில் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு எடுத்து வைப்போம், பைசா எடுத்து வைப்போம். ஆனால் வந்து நம்மளால் வந்து அது வாங்கவே முடியாதுங்க. இந்த மிடில் கிளாஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா எதுக்காவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்கோசரம் பைசா எடுத்து வைக்கிறேங்க. பைசா எடுத்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு செலவு நடுவில் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கடன் உடனே வாங்காமல் ஓட்டணுமே இந்த செலவுன்றதுக்கோசரம் நம்ம இதுக்குன்னு எடுத்து வச்ச பொருள் ஃப்ரிட்ஜுக்குன்னு எடுத்து வச்சுருக்கோமோ, இல்லை வேறு ஏதோ திங்ஸ் வாங்க எடுத்து வைக்கிறோமோ அந்த காசை தான் நம்ம எடுத்துடுறோம். திரும்ப அது வாங்க முடியாமல் போய்டுது நமக்கு. இப்படியே நமக்கு வந்து எனக்கு வந்து இப்படி ஓடி போச்சுங்க 20 வருஷம். சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது வந்து வாங்கிடணும், இதுக்கு உண்டான பைசா அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா வேறு ஏதாவது செலவு வந்துடும்ட்டு தான் இன்றைக்கி வந்து வசந்தனுக்கு போனோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லோரும் நல்லா வெல்கம் பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் காமிச்சு இதோட விலை என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, அதுக்கு ரேட் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, இந்த டிஃப்ரெண்ட் வர்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு இப்போ ஒரு 5000 ரூபா ஒரு ஃப்ரிட்ஜை விட இன்னொரு ஃப்ரிட்ஜு கூட இருந்ததுன்னா அதுக்கு உண்டான அந்த பெனிஃபிஷியல் என்ன நமக்கு இருக்குதுல அப்படின்றது எல்லாத்தையும் விவரமாக சொல்லி நல்லா இது பண்ணாங்கங்க. நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணாங்க. கஸ்டமர்ஸ் கேர் ரொம்ப நல்லா இருக்குதுல. ஐயோ, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரின்ட்டு இந்த வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு கடைசியில் எடுத்து அதில் வந்து அதுதான் வாங்கினோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 38 சம்திங் ஆகிடுச்சு. அரௌண்டு 40 வந்துருச்சுங்க. ஸ்டாண்டு அந்த மேலே உள்ள இது எல்லாமே சேர்த்து 308 கெப்பாசிட்டி இதுதான். அவங்க வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அங்கே கடையில் வந்து இது பண்ணி காமிச்சாங்க. அவங்க இந்த மாடல்லாம் இருக்குது, இதில் இங்கெல்லாம் வச்சுக்கலாம், இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு. இது வந்து கன்வர்சபிள். எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. நாங்கள் புதுசாக இப்போ வாங்குறதுனால எங்களுக்கு இது புதுசாக தெரியுது. பட் ஆனால் நிறைய பேர் வச்சுருக்கிறவங்க வீட்டில் இருக்குது. கன்வர்சபிள்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, எங்கே வெளியூர் கொண்டோம்னா கொஞ்சமாக திங்ஸ் வச்சுட்டு போனோம்னா மேலே ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு போகலாமா. கீழே உள்ளதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரீசரை கன்வெர்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக திங்ஸை வச்சுட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து செலவு கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தது. அது வந்து கிருத்திகாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் பார்த்து நல்லா இருக்குமா, நீ இதை எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டோம். இன்னொன்று ப்ளூ கலர் அதிலே பார்த்தா இதை விட அது பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கோசம் ஒரு 6000 கூட வருது. சரி, கலருக்கோசம் ஒரு 6000 கூட வைப்பானே. ஏற்கனவே நான் வச்சுருந்ததும் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் தான், இதுவும் சில்வர் கலர் தான் அப்படின்றதுக்கோசரம் சரி அப்படின்ட்டு இதை நான் வந்து இது பண்ணிட்டேங்க. இதையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அதையே நாங்கள் வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுதுங்க ஃப்ரிட்ஜ். மறுநாள் வந்து இதை வந்து அவங்க வந்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. அது என்னமோ கடையில் பார்க்கும்போது நிறைய பொருளோட பார்க்கும்போது சின்னதாக இருந்தது. எங்கள் வீடே பெருசு, ஆனால் வந்து எங்கள் வீட்லேயுமே அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது எங்களுக்கு. கடையில் நிறைய ஃப்ரிட்ஜோடு பார்க்கும்போது சின்னதாக அந்த மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அதை வந்து மேலே உள்ள அந்த பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதே ரொம்ப இதாக இருந்தது. அதில் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே லைட்டாக சாய்ச்சி இது பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே அது மேலேயுமே எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இது எல்லாமே போட்டிருக்காங்க அதில். பட்னா நல்லா இருக்குங்க. அது நல்லா இருக்குது. நல்லா தாராளமாக இடமும் இருந்தது. மாவுலாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஐட்டங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாங்க. நம்ம நிறைய வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த அஸ்வினிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே கோல்டாக இருக்குது அவளுக்கு. அந்த தர்மாக்கோலை வச்சு பிச்சு வீடு பூரா போட்டுட்டு இருந்தா. ஆனால் டாக்டர் வந்து அந்த தர்மாக்கோல் கிட்ட தான் குழந்தைங்க போகக்கூடாது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ கவனிக்க முடியல அன்றைக்கி எங்களுக்கு, அவ்வளோ பிஸியாக இருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க அந்த ஃப்ரிட்ஜு. இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு. நம்ம வந்து உள்ளே போய் நம்ம முன்னாடி எங்களது பழைய ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஃபேனோட அடாப்டர் இருக்குது பார்த்திங்களா, 1 2 3ன்னு கூலிங் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். டோர் திறந்தவுடனே உள்ளே இருக்கும் சைடில். பட் ஆனால் இதில் வந்து வெளியிலே இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம வந்து எல்லாமே மாற்றிக்கலாம்.
அவங்க கூடவே வந்து ஒரு ஆள் வந்தாங்க. ஃப்ரிட்ஜு வந்துட்டுன்னு ஃபோன் பண்ண உடனேவே அவங்க கம்பெனி ஆள் வந்து நமக்கு வந்து டெமோ காமிச்சிட்டு போனாங்க. இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றதை அவங்க வந்து டெமோக்கு வந்து நல்ல டீட்டெயில்டாக சொல்லிட்டு போனார். அவர் டீட்டெயில்டாக நல்லா சொல்லிட்டு போனார். இது யூஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு. எலுமிச்சம்பழத்தை ஒன்று எடுத்து கட் பண்ணி உள்ளே வந்து துடைக்கலாம் கூடாதுங்க. சோப்பெல்லாம் போட்டு துடைக்கக்கூடாது. ரொம்ப மாவு கொட்டிடுச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு ஒரு ட்ராப் போட்டு தண்ணி வெறும் துணியை வச்சு துடைச்சிருங்க. தண்ணி வச்சு தொடங்கி போதும் அப்படின்னாரு. அதனால் வந்து மற்றபடி சோப்பு போடுறதோ அதுக்கு வந்து சோப் ஆயில் போடுறதோ ஆயில் போட்டு துடைக்கிறது எதுவுமே கூடாதுங்க. வெறும் தண்ணி வச்சு நல்லா கிளாத் வச்சு தொடங்கி போதும் அப்படின்னாங்க. முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வடியும். நாங்கள் ஆஃப் பண்ணோம்னா ஒரு ட்ரே மாதிரி பின்னாடி பேக் சைடில் கொடுத்துருப்போம், அது வடியும். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேலேருந்து எடுத்து நம்ம கொட்ட முடியாது இருக்கும் பெருசில். பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா வந்து அது கீழே இருக்குது பாருங்கள். அதிலே வந்து மேலே ஒரு பார்ட்டுக்கு கீழே ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரீசருக்குன்னு தனியாக இந்த கண்டெய்னர் தாங்க ஏர்டைட் கண்டெய்னர் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க எங்களுக்கு. அவ்வளோதான். அதுலேருந்து நட்ஸ் எல்லாம் கொட்டி உள்ளே நேற்றே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதில் வச்சாச்சு. பழைய ஃப்ரிட்ஜை வந்து இதுக்கு யாராவது கேட்டால் கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா வெளியில் பழைய பேப்பர்காரங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், என்னங்க நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 800 என்னமோ தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அது போகவே இல்லை அந்த ஃப்ரிட்ஜு பழசு. ஆனால் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குது, ஓடிட்டுருக்கு. சரி நம்ம வேண்டாம், இது காயெல்லாம் அழுகிறதுனால வேண்டாமே அப்படின்றதுக்கோசரம் ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. சரின்ட்டு இது போய் வாங்கிட்டு வந்தோங்க நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தோடனே நல்லா இருந்தது. ஹர்ஷனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அவனும் என்னோட பார்த்திங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் காய்கறி அது இது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து கொடுத்தான். எனக்கு எடுத்து கொடுத்தோன்னா அந்த வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணேன். அது இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நல்ல ப்ராடாக நல்லா இருக்குங்க. நிறைய ஸ்பேசஸ் இதில் இருந்தது. எங்கள் வீட்டுக்கெலாம் இவ்வளோ பேர் 4-5 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நமக்கு இதாகும். மற்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹர்ஷனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு பெருசாக வந்திருக்கு, நம்ம விளையாடுற பொருள் அது அப்படின்னு நினச்சா திறந்து மூடின்னு இருந்தா. இந்த பால் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்தது. வேறு ஏதாவது இதில் வைக்கணுமா, என்ன எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்கியிருந்தவங்க யாராவது கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது யூஸ் பண்ணுறது. அதனால் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே பழகிடும் நமக்கு. அதனால் வந்து அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப நாள் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து யாராவது வந்து யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அது என்னன்றதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து தைச்சி வந்ததுனால அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு இந்த வேலையெல்லாம் இருந்ததுனால சும்மா ஃபோன் ஃபாலோ பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம், டெமோ கால் வருவோம், அவனோட இருக்கும். அப்படியே தான் எங்களுக்கு வந்து டைம் வந்து சரியாக போச்சு. அவர் வந்து அதை எடுத்துக்கூடும் இதை எடுத்துக்கூடும் டெமோக்கு வந்து ஆள் சொல்லிட்டு இருந்தார். அவரோடய சரியாக இருந்தது டைம் எங்களுக்கு. அதனால் வந்து இட்லி மொளாப்படி இதான் எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.